Hi friends, welcome to Just Rise Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது C++ல இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ்க்கு சில ப்ராப்பர்ட்டிஸை நம்ம வந்து இன்ஹெரிட் பண்றோம். ஸோ ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ்க்கு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஹெரிட் பண்ணும்போது அதை பேஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். எந்த கிளாஸ்க்கு நம்ம இன்ஹெரிட் பண்ணி எடுத்துட்டு போறோமோ அதை டெரைவ் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பேஸ் கிளாஸ்க்கு இன்னொரு பேர் வந்து சூப்பர் கிளாஸ், டெரைவ்ட் கிளாஸ்க்கு இன்னொரு பேர் வந்து சப் கிளாஸ். ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு. மெயினாக முக்கியமாக வந்து 5 டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், ஹெரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஒரு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஒரு கிளாஸ்ல இருந்து ஒரு பேஸ் கிளாஸ்ல இருந்து ஒரு டெரைவ் கிளாஸ் நம்ம வந்து இன்ஹெரிட் பண்றோம் அப்படின்னா அது ஒரு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம். ஜென்ரலாகவே இன்ஹெரிட்டன்ஸோட கான்செப்ட். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்ல ஒரு மெயின் கிளாஸ் இருக்கு, பேஸ் கிளாஸ். அனிமலுங்கிறது பேஸ் கிளாஸ். அதுல வந்து 2 ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. ஒன்னு ஈட், ஸ்லீப். ஸோ 2 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுகிட்ட இருந்து டாக்ங்கிற பர்டிகுலர் அனிமல். ஸோ டாக் வந்து ஒரு அனிமல், ஒரு டைப் ஆஃப் அனிமல். ஸோ இந்த டெரைவ் கிளாஸ்ல என்ன பண்றோம்னா இதுகிட்ட இருந்து இன்ஹெரிட் பண்றோம். ஸோ இந்த டாக் அனிமல்ஸ் அப்படின்னா கேட்டு, டாக், ரேட், இந்த மாதிரி நிறைய எந்த மிருகம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதுல பர்டிகுலர் டாக் எடுத்திருக்கோம். ஸோ டாகோட காமன் இது என்ன? எல்லா மிருகங்களும் வந்து சாப்பிடுவாங்க, அதே மாதிரி தூங்குவாங்க. ஸோ இந்த இந்த 2 ப்ராப்பர்ட்டி வந்து காமனா டாக் வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கிறோம். இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா என்ன பார்க் பண்ற ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு ஒரு ஆட்ரிபியூட் இல்ல ஒரு ஃபங்க்ஷனை வந்து இங்க எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு இந்த எக்ஸாம்பிள் வந்து ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கு, ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும்தான் இருக்கு. இப்போ ஒரு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஒரு சூப்பர் கிளாஸ்ல இருந்து ஒரு சப் கிளாஸ். ஸோ பேஸ் கிளாஸ், டெரைவ் கிளாஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா சூப்பர் கிளாஸ், சப் கிளாஸ்ன்னு கூட சொல்லுவோம். ஸோ ஒரு சூப்பர் கிளாஸ் இருக்கும், அதுகிட்ட இருந்து ஒரு சப் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸா இல்லைன்னா ப்ராப்பர்ட்டிஸா இருக்கட்டும், ஆட்ரிபியூட்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா ஃபங்க்ஷனாலிட்டியா கூட இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே அதை வந்து இன்ஹெரிட் பண்ணுது அப்படின்னா அது வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். இதுவே ஹெரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் கிளாஸ் இருக்கும், அதுகிட்ட இருந்து நிறைய சப் கிளாஸஸ் ப்ராப்பர்ட்டிஸை இன்ஹெரிட் பண்ணும், ப்ராப்பர்ட்டிஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸை இன்ஹெரிட் பண்ணும். ஸோ அப்படின்னா அது வந்து ஹெரார்கியல். மல்டி லெவல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பர் கிளாஸ் இருக்கும், அதுகிட்ட இருந்து சப் கிளாஸ் 1 வந்து இன்ஹெரிட் பண்ணும், அதுக்கப்புறம் சப் கிளாஸ் 1 கிட்ட இருந்து சப் கிளாஸ் 2 இன்ஹெரிட் பண்ணும். ஸோ லெவல் வைஸ் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். ஸோ அது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். இதுல வந்து ஒரு சூப்பர் கிளாஸ் இருக்கும், ஹைபிரிட் வந்து மிக்ஸா இருக்கும். ஸோ சூப்பர் கிளாஸ் கிட்ட இருந்து 2 சப் கிளாஸ் நம்ம ஸ்பிளிட் பண்றோம், இன்ஹெரிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சப் கிளாஸ் 1 சப் கிளாஸ் 2 கம்பைன் பண்ணி ஒரு கிளாஸை வந்து நம்ம டெரைவ் பண்றோம். ஸோ இதுதான் ஹைபிரிட். நெக்ஸ்ட் மல்டிபிள்ல பாத்தீங்கன்னா 2 சூப்பர் கிளாஸ், 2 மல்டிபிள் கிளாஸஸ் கிட்ட இருந்து ஒரு சப் கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணுது. ஸோ சூப்பர் கிளாஸ் 1, சூப்பர் கிளாஸ் 2 இது 2 கிட்ட இருந்தும் ப்ராப்பர்ட்டிஸோ ஃபங்க்ஷனாலிட்டிஸோ நம்ம இன்ஹெரிட் பண்றோம் அப்படின்னா அது வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இப்போ இந்த சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு, இதுக்குள்ள வந்து ஒரே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் சேலரி அப்படிங்கிறது. ஸோ சேலரி வந்து 70,000. அடுத்தது வந்து ப்ரோக்ராமர். ஸோ இன்னொரு கிளாஸ் ப்ரோக்ராமர் அப்படின்னு நம்ம டெரைவ் பண்றோம். ஸோ அக்கௌண்ட் வந்து சூப்பர் கிளாஸ், ப்ரோக்ராமர் வந்து சப் கிளாஸ். இங்க வந்து பப்ளிக் அக்கௌண்ட். ஸோ இதுதான் வந்து நம்ம சின்டாக்ஸ். காலன் போட்டுட்டு பப்ளிக் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டோம்னா இந்த அக்கௌண்ட்ங்கிற கிளாஸ் கிட்ட வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து சேலரி வந்து இதுவே அப்படி இங்க வந்துடும். அடிஷ்னலா நம்ம இந்த கிளாஸ்ல வந்து போனஸும் ஆட் பண்றோம் 6,000. ஸோ இந்த ப்ரோக்ராமரோட சேலரி இங்க தனியா எழுத தேவையில்லை, இந்த அக்கௌண்ட் கிளாஸ் கிட்ட இருந்து இன்ஹெரிட் பண்ணிப்போம். அதே மாதிரி இந்த கிளாஸ்க்கு மட்டும் போனஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ பேஸ் கிளாஸ், டெரைவ்டு கிளாஸ் இது ரெண்டும் சேர்ந்தது தான் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஒரு பேஸ் கிளாஸ் கிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டிஸையோ ஃபங்க்ஷனாலிட்டிஸோ டெரைவ் கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணுச்சுன்னா அது வந்து இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்கோட எக்ஸாம்பிள் பார்த்தோம். இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம். ஹைபிரிட், ஹெரார்கியல், மல்டிபிள், மல்டி லெவல், இது எல்லாத்தையும் வந்து எப்படி வந்து ப்ராப்பர்ட்டிஸை ஃபங்க்ஷனாலிட்டிஸை இன்ஹெரிட் பண்றோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு C++ ப்ரோக்ராமிங் பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.